வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் உட் பாலிஷ் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வரதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு விதமான ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியா தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் ஃபினிஷிங் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது பாலிஷ் போட்டு பார்த்தீங்கன்னா அலையாக தெரியும், மோடு மலமாக இருக்கும், அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உட் பாலிஷ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மரத்தை நல்லா தேய்க்கணும். நான் எல்லா வீடியோவில் நான் என்ன சொல்லுவேன்னா மரத்தை நல்லா தேய்க்கணும்னு சொல்லுவேன். அது வந்து இப்போ தேய்க்கிற முறையை பற்றி நம்ம பார்க்கலாம், எப்படி தேய்க்கிறது. ஃபர்ஸ்ட்டு மரத்தில் வந்து ரொம்ப மோடும் பள்ளமாக இருக்கும். அது மாதிரி மோடும் பள்ளம் பொர்சல் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி நம்ம வந்து பஃபிங் மிஷின் போட்டு ஓரளவுக்கு மட்டம் பண்ணலாம். இந்த பஃபிங் மிஷின் போடுறப்போ நிறைய விதமாக இருக்குது. அது வந்து சிலர் வந்து ஒரு கிராஸாக போடுவீங்க, ஒன் சைடாக போடுவீங்க, அப்படின்னா சுற்றி போடுவீங்க. அது மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு லைனாக ஸ்மூத்தாக போடுவாங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இது மாதிரி ஸ்மூத்தாக போட்டிங்கன்னா மட்டமாக ஓரளவுக்கு வரும், மோடும் பழம் இல்லாத இருக்கும். ஜாயிண்ட் பழம்லாம் இருந்தாக்கா ரொம்ப நேரம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து 60 நம்பர் போட்டு நம்ம தேய்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரஃப்பாக இருந்தால். அது கொஞ்சம் கிளீனாக இருக்குது அப்படின்னா 100 நம்பர் போடலாம். அது இன்னும் ரொம்ப நைஸாக இருக்குது, பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா 120 போடலாம். அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து நம்ம ரஃபு பண்ணுறோம், அதாவது ரஃப் பேப்பர் போடுறோம் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் 60 போடுறோம் அப்படின்னாக்கா அப்புறமா லாஸ்ட்டாக வந்து 120 போட்டு தேய்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து பஃபிங் மிஷின் போடுறப்போ அந்த கோடெலாம் கீரெல்லாம் வராமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றி போடுறேன் பாருங்கள். இது மாதிரி பஃபிங் மிஷின் வந்து சுற்றி போடுறப்போ நல்லா சர்வீஸ் ஆகிருந்தால் நம்ம போடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் இல்லை அப்படின்னாக்கா அலாலையாக இருக்கும், மூடு மூலமாக இருக்கும், ஒன் சைடாக இறங்கும், அப்படின்னு அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு கொஞ்சம் சர்வீஸ்ன்றதுனால நான் வந்து மார்பிள் கல் தேய்க்கிற மாதிரி சொல்லி தேய்க்கிறேன். இது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா தான் அலாலையாக இருக்கும், மோடு மலமாக இருக்கும், அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் நீட்டாக ஓட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் நீட்டாக ஓட்டுறேன். இது மாதிரி தெரியாதவங்க கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டுங்க. அது மாதிரி இந்த மிஷின் வந்து ரொம்ப டேஞ்சரான மிஷினு, பார்த்து யூஸ் பண்ணணும். லைட்டாக எங்கன்னா மாடிச்சுன்னா கூட நம்ம மேலே எகிரி நம்மளுக்கே வந்து நிறைய அடிப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அனுபவம் இல்லாதவங்க வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது மாதிரி பஃபிங் மிஷின் போட்டுட்டு பிறகு நம்ம வந்து தேய்க்கணும், மோடு மலம் இல்லாத தேய்க்கணும். இதே ஓரளவுக்கு வந்து அந்த பொர்சல் மோடு மலம் இல்லாமல் அலையாக இல்லாத ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்துடும். இதுக்கு மேலே வந்து நான் வந்து கட்டை வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பழைய மெத்தடு. நிறைய பேர் வந்து சின்ன கட்டை தான் வைப்பீங்க. இது நான் வந்து ஒரு அடி கிட்ட வந்து நான் கட்டை வச்சுருக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய மோடும் பலமாக இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்காக தான் நான் வந்து இப்படி கட்டை வச்சு தேய்க்கிறேன். இது வந்து 60 நம்பர் ரோல் எமரி பேப்பரு, அதெல்லாம் வச்சு நான் வந்து தேய்க்கிறேன். இது மாதிரி தேய்க்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு வந்து மோடும் பலம் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். சிலர் வந்து சின்ன சின்ன கட்டை வச்சு தேய்ப்பீங்க. அது மாதிரி தான் தேய்க்கணும். நான் பெரிய கட்டை வைக்கிறதுக்கான காரணம் வந்து ஜாயிண்ட் வந்து ஒரு 3 பல ஜாயிண்ட் வருது. அது 3த்தையும் நான் ஒன்று சேர நான் தேய்க்கணும், ஒரே அளவுக்கு வரணும். அதனால ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இது மாதிரி நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ 60 போடுறோம் அப்படின்னா அடுத்தது 80 போடணும். அதுக்கப்புறம் 100 நம்பர் பேப்பர் போட்டு தேய்க்கணும். இது மாதிரி தேய்க்கிறப்போ அந்த பஃபிங் கோடு இது மாதிரி தேய்க்கிறப்ப ரஃப் போட்டு தேய்க்கிறப்போ கீரல் வரும். கீரல்லாம் இல்லாமல் நைஸ் போட்டு தேய்க்கணும். அது மாதிரி நைஸ் போட்டு தேய்ச்சிட்டு லாஸ்ட்டில் 120 போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் வந்துடும், மோடும் பள்ளம் இல்லாமல். சாண்டிங் மிஷினும் போடலாம். நம்ம சாண்டிங் மிஷின் போட்டு தேய்ச்சாலும் ஓரளவுக்கு வந்துடும். சாண்டிங் மிஷின் இல்லாதவங்க வந்து இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஒரு அடி போட்டு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு காலடி ரீஃபர் துண்டு எடுத்து அதுக்கும் காலடி வந்து ரோல் மாதிரி எடுத்துக்கணும். அப்படி வச்சு தேய்க்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது காலடியில் வந்து பிடிச்சி தேய்க்கிறதுக்கு கிரீப்பாக இருக்கும். இது மாதிரி ஒரு அடியில் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கையெல்லாம் வலிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சின்ன பேப்பரோடு தேய்க்கலாம். நம்ம வந்து ஒரு லைனாக தேய்ச்சின்னு வரணும், திட்டு தேய்க்கக்கூடாது. அப்படி இது மாதிரி தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மோடு மலை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் இருக்கும். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.